Hi everyone, welcome to Sara Academy. இன்னைக்கு வீடியோ பதிவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூசிங் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கோம். ஓகேங்களா? டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் உங்களுடைய வெக்காபுலரியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி தான் இது. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட் தெரியும், ஆனா அதனுடைய தமிழ் மீனிங் தெரியாது. எந்த இடத்துல நம்ம என்ன வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம வந்து பேசிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த இடத்துல இந்த வேர்டு வருமா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டெக் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்துட்டு ஃப்ளூயன்சியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டெய்லி யூசிங் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான லெவல்ல இருந்து தான் உங்களுக்கு போறோம். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ்ல இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி பார்ட்ஸ். பாடி பார்ட்ஸ்னு உடல் பாகங்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஸ். ரிலேஷன்ஸ்னா உறவுகள். மூணாவது பாத்தீங்கன்னா நேச்சர். நேச்சர்னா இயற்கை. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ். டைரக்ஷன்ஸ்னா திசைகள். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ். மெட்டல்ஸ்னா உலோகங்கள். ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ். மினரல்ஸ்னா கனிமங்கள். ஏழாவது பாத்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ். ஆர்னமெண்ட்ஸ்னா ஆபரணங்கள். எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அனிமல்ஸ். வாட்டர் அனிமல்ஸ்னா நீர் விலங்குகள். நைன்த் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் கியூப்ஸ். அனிமல் கியூப்ஸ்னா விலங்கு குட்டிகள். பத்தாவது வந்து பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்னா பூச்சிகள். அடுத்து 11வது பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ்னா உலர் பழங்கள். 12வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெதர். வெதர்னா வானிலை. 13 வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ். டிசீஸ்னா நோய்கள். 14 வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ் அப்படின்னா வீட்டு பொருட்கள். 15 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷன்ஸ். ப்ரொஃபஷன்ஸ்னா தொழில்கள். 16 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட்ஸ். ட்ரேட்ஸ்னா வர்த்தகங்கள். 17 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளானட்ஸ். பிளானட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள். ஓகேங்களா? 18 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் டேர்ம்ஸ். கமர்ஷியல் டேர்ம்ஸ்னா வணிக விதிமுறைகள். 19 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா இசை கருவிகள். 20 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசஸ். ஸ்பைசஸ்னா மசாலா. அடுத்து 21 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 பாருங்க மில்லட். மில்லட்னா திணை. 22 பாருங்க பார்லி. பார்லினா வார் கோதுமை. 23 வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டர் சீட்ஸ். ஆமனுக்கு விதை. 24 வந்து பாருங்க ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரினா என்னது? காகிதம் எழுதும் பொருட்கள். ஓகேங்களா? ஸ்டேஷனரி ஷாப்லாம் இருக்குல்ல அதுதான். 25 பாருங்க டூல்ஸ். டூல்ஸ்னா கருவிகள். 26 வந்து பாருங்க வெஹிக்கல்ஸ். வெஹிக்கல்ஸ்னா வாகனங்கள். ஓகே, 27 பாருங்க மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ். கணித விதிமுறைகள். 28 வந்து பாத்தீங்கன்னா ஷேப்ஸ். ஷேப்ஸ்னா வடிவங்கள். 29 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ஷன். அஃபெக்ஷன்னா பாசம். 30 வந்து பாருங்க மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸ்னா அளவீடுகள். ஓகேங்களா? டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு 30 வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீனிங்கோட நாங்க டெய்லி வந்துட்டு அப்லோட் பண்றோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பாக்குறது மூலமா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாத வெக்காபுலரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து வேற எந்த மாதிரிலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணீங்கன்னா நாங்க அதை பார்த்து உங்களுக்கு இன்னும் வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அடுத்தடுத்த இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா?